நேத்து தான் விநாயகர் சதுர்த்திக்கு வீடு கிளீனிங் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி காலையிலேயே சமைச்சிடலாம் அப்படின்னு வாய்க்கு பிடிச்ச மாதிரி ரசம் வச்சுட்டு துவைய அரைச்சிருந்தேன். அது மட்டும்தான் நேற்று மதியம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வேலையை முடிச்சுட்டு சரி நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, பன்னீர் கையில் இருந்தது. சரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலான்னு நைட்டு அப்புறம் அடுப்பெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து அடுப்பில் எண்ணெய் தெளிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால மதியமே பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் அடுப்புலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு எடுத்து கழுவிட்டு அடுப்பு முடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அடுப்பு வந்து எப்போதுமே நான் இந்த வாஷ் பேஷன்லேயே வச்சு விளக்கிடுவேன். சிலிண்டரை மட்டும் வெளில எடுத்துட்டு அப்படியே அடுப்பு தூக்கி அது மேலே வச்சு விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் கீழே தூக்கி வச்சு அடுப்பு முடையே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடுப்பு தூக்கி மேலே வச்சிருவேன். இப்படிதான் எப்போதுமே செய்யறதே. அப்புறம் அடுப்பையை க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அடுத்து வீட்டுக்கு மாப்பு போட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு மாப்பு போட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சும் வச்சு குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யறதுக்கு தான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன். நம்ம சூடாக பூரி சாப்பிடணும் போல தோணுச்சு. சரி பூரியை செஞ்சு சாப்பிடலான்னு மாவு பிசைஞ்சு பூரியை போட்டுட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.